சந்தானத்தோட டிபிள் டபுள் நெக்ஸ்ட் லெவல்ன்ற படத்துக்கு வராத எதிர்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒவ்வொரு எதிர்ப்பாக வந்துகிட்டே இருக்குது. அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், ஈரோனி நடுப்பு கோவிந்தா சீனிவாசா கோவிந்தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாமியை கலாச்சி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை கொண்டு போயிருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை பேன் பண்ணுற மாதிரி இந்த பாட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா நடத்தியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தானம் பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஓசியில் டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி நீங்கள் தப்பாக ஏன் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுப்பாங்க. உடனே ப்ரெஸ் மீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க பாருங்களேன். ஓசி டிக்கெட்டில் வராங்கன்னு சொல்கிறீங்க, அது யாரை சொல்கிறீங்க? இந்த மீடியாக்காரங்களை பார்த்தீங்கன்னா பகச்சிக்க முடியாது போல் தெரியுது. அவங்க என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சலிச்சிக்கின்னு போகணுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சந்தானமாக பேசிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தியேட்டர்? இதனால ரொம்ப போச்சு எப்பா ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம கூட இருக்கிற ஆர்யா சார் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துட்டாரு. நீங்கள் என்னவோ பேசிட்டு போனால் நான் உள்ளே வரலன்ற மாதிரி. ஐயோ, டீம் சாங் உள்ள போயிட போறாங்கப்பா, சீக்கிரம் வாப்பா.